நாட்டுல தொண்டை நாட்டுல எதற்காக சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா, அங்கே 63 நாயன்மார்களிலே அதிகமாக 43 பேர் பிறக்கப்பட்டது நாடு தொண்டை நாடுதான். மனதிலே கோவில் கட்டி வணங்கக்கூடிய ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா அது எங்க நாட்டுல தான். கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியர் பிறந்தது எங்களுடைய நாடுதான். இதெல்லாம் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் கேட்டேனா 63 நாயன்மார்கள் அவர்கள் மட்டும் சமயத்தை தழுவவில்லையா? சைவ சமயத்தை தழுவவில்லையா? இப்ப கௌமார சமயத்தை தழுவிதானே கந்த புராணத்தை எழுதுகிறார். அப்ப அவரெல்லாம் சான்றோர்கள் உடைத்தன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரியும். இது பக்தி உடைத்துன்னு வேணா சொல்லலாம். போருங்க, நாங்கெல்லாம் பக்திமான்கள். நீங்க பேசும்போது நான் பேசல. ஏன் பேசலாம்? நானா பேசுறேன். அப்படி குறுக்க பேசக்கூடாது. பேசலாம். அறிவாளிக்கு அது அழகு அல்ல, பிரச்சனை இல்லை. ஆனா நான் பேசினதுக்கு அப்புறம் அவர் 2 மணி நேரம் பேசுவார். ஏன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பேசிக்கணும் அதை மறுத்து என்னென்னலாம் பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிடுவாங்க. அதுதான் பேச்சுக்கு அழகு. நீங்க பேசும்போது நானும் பேசி, நான் பேசும்போது நீங்களும் பேசினா அழகு கிடையாது. அதுதான் இந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இவங்கெல்லாம் சைவ ஒவ்வொரு மதத்தை தழுவிய நூல் எழுதுகிறார்கள். அறிவாளிகள் தான். நான் அதெல்லாம் மறுத்து சொல்லவே முடியாது. ஆனால் எந்த சமயத்தையும் தழுவி எழுதப்படாத நூல் எது அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான். அது உலக பொதுமறை நூல். அது எழுதிய திருவள்ளுவர் பிறக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா அது தொண்டை நாடுதான். அவ்வை, உப்பை, உருவை, அதியமான், கபிலர், வள்ளி, திருவள்ளுவர் 7 பேர் பிறந்திருக்காங்க. அந்த 7 பேரிலேயே திருவள்ளுவர் பிறந்தது எங்களுடைய நாட்டிலே. திருக்குறள் எழுதியது எங்க நாட்டில தான். இதுக்கு மறுத்து அதனாலதான் சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றும் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு இருக்கு. ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரிய படித்த அறிவாளிகள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒரு நிறைந்தவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இது திருவள்ளுவரை நீங்க ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? மறுத்து சொல்றதுன்னா சொல்லுங்க.